வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் சில முக்கியமான கருத்துக்களை நான் கூற ஆசைப்படுகிறேன். இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னா, திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் ஜெயிக்க போதா, இல்லை 234 ஜெயிக்க போதா அப்படிங்கிற ஒரே ஒரு போட்டி தான் இருக்குது தவிர மீதி எதுவுமே இல்லை என்று தான் பல கணிப்புகளும் தேர்தல் கணிப்புகளும் சொல்லுது. பல ஆய்வாளர்களும் அதான் சொல்கிறாங்க. இந்த பின்புலத்தில் சில கருத்துக்களை நான் கூற ஆசைப்படுகிறேன். இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா போட்டி நமக்கும் அதிமுக கூட கிடையாது. அது பிஜேபியும் டெல்லியிலேருந்து பண்ணுறாங்க. பிஜேபியோடைய ஏ டீமாக பிஜேபி இருக்கிறது, பி டீமாக ஏடிஎம்கே. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது மாறி இருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஏ டீம் ஏடிஎம்கே, பி டீம் பிஜேபி அப்படி தான் இருக்குது. அந்த ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவை எப்படி கபலீகரம் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே கபலீகரம் பண்ண போகிறாங்க. ஜெயிச்சிச்சுன்னா கபலீகரம் பண்ணுவாங்க, தோத்தாலும் கபலீகரம் செய்ய போகிறார்கள். அது அப்புறம் பார்த்துப்போம். இதுக்கு நடுவில் சின்ன சின்ன சில்லுண்டுங்கள்லாம் ஓடிட்டு இருக்குது. மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும்னு. அதை பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. மணல் கயிறுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் விசு ஒரு டைலாக் எழுதியிருப்பார். எஸ்வி சேகர் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், சாப்பிட்றது வாயில் தானா இல்லை அப்படின்வார். அந்த மாதிரி என்ன மாற்றம் உங்களுக்கு தேவை? நாடு நல்லா இருக்கிறப்ப எதுக்கு மாறணும்? அது தேவையே இல்லையே. நாடு கேவலமாக இருந்தாலும் மாற்றம் வேணும்னு சொல்லலாம். நல்லா தானே இருக்குது, அது எதுக்கு மாற்றம் வேணும் உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மனுஷன் வாயில் சாப்பிட்றான், இல்லை வாயில் சாப்பிடக்கூடாது, வேறு எதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு மாற்றமா? அப்படிப்பட்ட மாற்றம் உங்களுக்கு தேவையா? அல்லது மனிதர்கள் காலில் நடந்து போகிறாங்க, இல்லை கையில் நடக்கணும் அப்படின்ற மாற்றம் தேவையா? அந்த மாதிரி முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான மாற்றங்கள் அப்படிங்கிற முட்டாள்தனமான கூற்றை விட்டு என்ன மாற்றம் வேண்டும் உங்களுக்கு? என்ன நடக்க போதீங்க? நீங்கள் என்ன கழட்டுவீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இந்த மாற்றம் கீற்றங்கிறத சில பேர் நம்பி ஏமாறலாம். இந்த புதுசாக வந்துற பசங்க ஒரு சில பசங்கள் மாறலாம். அப்படியே அவர்கள் மாறினாலும் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% ஓட்டுக்கு மேலே அந்த மாற்றங்கள்லாம் இருக்காது. அந்த 5% கம்மி பண்ணணும். அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான நோக்கம். இந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, மாற்றம் எங்கு தேவை அப்படின்னு பாருங்கள். உங்களுக்குள்ள தான் மாற்றம் தேவை. நீங்கள் எப்படி மாறணும்னா, தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகைகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டு நன்றி கெட்டத்தனமாக இருப்பீங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் இல்லாமல் மாறி நன்றியோடு நீங்கள் மாறணும். அது முக்கியமான மாற்றம். இது ஒன்றே கேட்கலாம், அவங்க அப்பா வீட்டில் தான் கொடுத்த காசுன்னு. அப்பா வீட்டிலேருந்து எடப்பாடி கொடுத்தாரா? அப்பா வீட்டிலேருந்து மோடி கொடுத்தாரா? இல்லையே. அப்பா வீட்டிலேருந்து யார் கொடுக்குறாங்க? இந்த பணத்தை இவங்க கொடுக்குற கம்மியான பணத்தை வச்சு மிக அழகாக ஆட்சியை நடத்தி அதற்கு நடுவில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு அறிவாளி, எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார மேதை நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாற்றம் உங்களுக்குள் வர வேண்டும். ஒரு நன்றி வரணும். நமக்கு எவ்வளோ பண்ணுறாரு. ஆட்சிலாம் எல்லாம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்க கட்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நார்த்தில் என்ன பண்ணுறாங்க? 11 வருஷமாக பிஜேபி ஆளுது. எதனா பண்ணியிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. நாடு குப்பை மாதிரி இருக்குது. ரோடு கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரோட்டி கபடா மக்கான் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவானுங்க. சாப்பாடு, வீடு, துணி இது வேணும். இது இல்லாமலே பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க நார்த் இந்தியா முழுக்க. பிமாரு ஸ்டேட்னு வாங்க, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இங்கே வறுமை இருக்குது. டபுள் இன்ஜின் சர்க்கார்னு வானுங்க. அதாவது மாநிலத்திலையும் அவனுங்களே, மத்தியிலையும் அவங்களே. அப்படிப்பட்ட டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் ரேப் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் போய் டேட்டா எங்கே வேணால் தேடி பாருங்கள். ரேப் அங்கே தான் அதிகம், கொள்ளை அங்கே தான் அதிகம், ஃப்ராட் அங்கே தான் அதிகம், புலம்பெயர்கிற மனிதர்கள் தொழிலாளர்கள் அங்கேருந்து தான் அதிகம். இவ்வளோ கீழ்த்தரமான ஆட்சியை நடத்துகிறது தான் அந்த பிஜேபி. அந்த பிஜேபிக்கு கூட சேர்ந்த கூட்டு களவாணி தான் அந்த எடப்பாடிங்கிற ஆள். ஒரு மரியாதைக்கே இல்லை இந்த ஆள். ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மாதிரி அந்த ஆள் பேசலை. அவனை பற்றி நம்ம கேவலமாக தான் பேசணும். ஆனால் இவ்வளோ அசிங்கமாக நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக நாகரிகங்கிறது இருந்தாலும் விட்டுறேன் நான். இப்போ இந்த மாற்றம் கும்பலை மட்டும் நம்ம சரிப்படுத்திடுவோம். இந்த மாற்றம் கிற்றம் அப்படின்ற முட்டாள்தனத்தை எல்லாம் விடுங்கள். விட்டு உங்களுக்குள் நீங்கள் மனிதனாக மாறுங்கள். 40 உயிர் போயிருக்கு, அதை பற்றி கவலைப்படாமல் டெட் பாடி வீட்டு கொண்டு வான்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்கான ஒரு சைக்கோ. அந்த சைக்கோக்காக பேச தான் மாற்றமா? அதிலிருந்து நீங்கள் மாறணும். நீங்கள் மாறி நல்லவர்களாக, மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். அரசியல் கொள்கை பிடிப்பு உங்களுக்கு வேண்டும். என்ன உங்கள் கொள்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ண போகிறோம்? சும்மா வாய்க்கு சொல்கிறதெல்லாம் இல்லை. உங்கள் கொள்கை என்ன? கொள்கைக்காக நீங்கள் சாலையில் இறங்கி போராடி இருக்கீங்களா? மகாத்மா காந்தி அன்றைக்கி ரோட்டில் இறங்கி போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. பெரியார் போராடினார், அம்பேத்கர் போராடினார், அண்ணா போராடினார், கலைஞர் போராடினார், ஏன் எம்ஜிஆர் கூட போராடினார். அப்படி போராடினதால் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்கள் இறங்கியிருக்கீங்களா ரோட்டில்? அந்த மாதிரி இறங்காத முட்டாள்களை நம்பி இளைஞர்கள் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் மாறுங்கள். உங்களுக்குள் மாற்றம் தேவை. மாறி நமக்கு நல்லது செய்யக்கூடியது யார், எந்த அரசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசுக்காக நீங்கள் நிற்கணும். அதான் முக்கியம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நம்ம நிற்கிறோம். டீலிமிட்டேஷன்னு சொல்லி சவுத் இந்தியாவோட பவரையே பிடுங்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டம் பார்லிமெண்ட்டில் வரப்போகுது. அதை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய காலகட்டத்தில் நிற்கிறோம். அந்த மாற்றத்துக்கு தயாராகுங்கள். தயாராகி நல்ல தமிழர்களாக, நல்ல மனிதர்களாக, நல்ல இந்தியர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த இளைஞர்களுக்கு நான் கூறிக்கொண்டு, வருகின்ற தேர்தலில் உதயசூரியன் மற்றும் நமது கூட்டணி சின்னங்களில் வாக்களித்து நமது கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.